அனைவருக்கும் வணக்கம். அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்காக எத்தனையோ சங்கங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த சங்கமும் நலமீட்பு சங்கத்திற்கு ஈடாகாது என்பது நிதர்சனம். வானத்திலே ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு சூரியனுக்கு அவை இணையாகாது என்பது போல போக்குவரத்து ஓய்வூதிய நலமீட்பு சங்கம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து தன்னை கரைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த சங்கம் 6/11/2025 வியாழக்கிழமை என்று தேனி மாவட்ட வீரபாண்டியில் தேனி மாவட்ட போக்குவரத்து ஓய்வூதிய நலமீட்பு சங்கத்தின் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் நிகழ்ந்தது. அந்த கூட்டத்திலே பல முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றன. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக, ஒரு அருமையான நிகழ்ச்சியாக தேனி மாவட்ட அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலமீட்பு சங்கத்தின் தலைவர் திரு ஆர் பாண்டி அவர்களின் உரை அமைந்தது. வாள் வீச்சினார். எதிரிகளை துவம்சம் பண்ணுகிற ஒரு போர் வீரன் போல தனது சொற்களின் வீச்சினார். கேட்பவர்களை பரவசப்பட புல்லரிக்க வைத்த ஒரு அருமையான உரையை திரு ஆர் பாண்டி அவர்கள் நிகழ்த்தினார்கள். திரு ஆர் பாண்டி அவர்கள் ஆற்றிய அந்த வீர உரையை இப்பொழுது நாம் கேட்க இருக்கிறோம். உங்கள் செவிகளையும் விழிகளையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பர்களே. அன்பார்ந்த அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர் நலமீட்பு சங்கத்தின் மாநில மண்டல நிர்வாகிகளையும் அனைத்து கிளைகளில் இருந்தும் இங்கு வந்திருக்கக்கூடிய நமது மண்டல நிர்வாகிகளையும் நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கதிரேசன் அவர்களையும் அவர்களது நிழலாக இருந்து இந்த சங்கத்தை வழிநடத்தும் எனது அருமைக்குரிய சகோதரர் வி பேசியப்பன் அவர்களையும், திண்டுக்கல் மண்டலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் அண்ணன் முருகேசன் அவர்களையும், விருதுநகர் மண்டலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் எங்கே போனாலும் எங்களோடு இணைந்து எந்த சங்கம் கூட்டம்னாலும் காஞ்சிபுரம்னாலும் சென்னைனாலும் எல்லா இடத்துக்கும் எங்களோடு இருந்து சிறப்பிக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் அண்ணன் சின்னராமு அவர்களையும், நாங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய தினமும் நமது சங்கத்தை பற்றிய விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளும் அருமை மாமா கமால் பாஷா அவர்களையும், அண்ணன் பிரேம்குமார் அவர்களையும், அருப்புக்கோட்டை செயலாளர் நாங்கள் அதிகமாக நேரில் சந்திச்சுக்கிறாட்டியும் கூட வலைத்தளத்தின் மூலியமாக இருவரும் சந்திக்காத நாளே இல்லாத எனது மரியாதைக்குரிய சகோதரர் உதயகுமார் அவர்களையும் மற்றும் அவருடன் வந்திருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை கிளை, கல்லுப்பட்டி கிளை மற்றும் கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் வெங்கடேஸ்வரன் அவர்களையும், இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்று நமது தேனி மாவட்ட நலமீட்பு சங்கத்தின் சார்பாக வரவேற்று இந்த சங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் மணிகண்டராஜ் அவர்களை அவசியம் நான் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். மாநில தலைவர் நம்மிடம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு அடையாள அட்டையை தயாரித்து கொடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்தார். தமிழ்நாட்டில் எத்தனையோ, சென்னையிலிருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனையோ நமது அமைப்புகள் இருந்தாலும் தேனி மண்டலத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து அந்த பெரும் பொறுப்பை அனைத்து மாவட்ட பொறுப்பாளரின் ஒப்புதலுடன் தலைவர் அவர்கள் நம்மளிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். நாம் இப்பொழுது காஞ்சிபுரம், சேலம் ஆகிய அருப்புக்கோட்டை ஆகிய கிளைகளுக்கு நாம் மிக சிறப்பாக ஒரு தலைவர் கொடுத்த வேலையை சரியாக செய்து கொடுத்தோம். அந்த செய்து கொடுத்ததற்கு மணிகண்டன் 100% துணையாக இருந்தார் என்பதை இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நலமீட்பு சங்கத்தின் அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்ன என்பதை எல்லாருமே நல்லா விரிவாக பேசிட்டாங்க. இன்னொன்று என்னன்னா, எல்லாருமே சொன்னாங்க தேனி மாவட்டத்தில் பாண்டி தான் நாங்கள். அது அவர்களோட எண்ணமாக இருந்தாலும் இந்த தேனி மாவட்டத்தில் எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய எனது அனைத்து உறுப்பினர்களுடன் ஒத்துழைப்போடு தான் இந்த தேனி மாவட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். ஒரு மனிதன் தோப்பாக முடியாது, தனிமரம் தோப்பாகாதுங்கிற மாதிரி 10 மரம் இருந்தாலே அது தோப்பாகும். அது மாதிரி என்னோட தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் தனது சகோதரனாக நினைத்து ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாரும் அண்ணந்தம்பியா பழகி இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுகிறார்கள். அதனால் நான் அனைவரையும் பாராட்ட முடியாது என்பதால் என் ஒருவரை பாராட்டுகிறார்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கூறிக்கொண்டு, நமது போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று நாம் வெளியே வந்தவுடன் இந்த போக்குவரத்து கழகத்துக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லைன்ற எண்ணமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது.
இந்த போக்குவரத்து கழகம் எவ்வளவு நாள் இயங்கி கொண்டிருக்கிறதோ அவ்வளவு நாள் நம்மளுடைய வாழ்வாதாரம் இயங்கி கொண்டிருக்கும் என்பதை நாம் அனைவரும் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடலுக்கு எப்படி இரத்த நாளங்கள் தேவையோ அதே போல ஓய்வு பெற்ற தொழிலாளிகளின் ஒத்துழைப்பும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் செயல்பாடும் இந்த போக்குவரத்து துறையை ஒரு விளக்குக்கு ஒரு திரியாக இருப்பது போல நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் இந்த கருத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாம போக்குவரத்து துறை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. இப்ப நம்ம வெளியே வந்ததுனால நம்மளுக்கு இதை பத்தி நிறைய தெரியல. போக்குவரத்து கழகத்துல இருந்து வெளியே வந்து அதுக்கான பென்ஷனை வாங்குறோம்ன்ற இவன் கழகத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறான், அதிகாரி அரசியல்வாதி சேர்ந்து. அதுக்கு நம்ம பணியில் உள்ள தொழிலாளர்களும் ஒரு விட்டில் பூச்சி போல என்னன்னே தெரியாம அவங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொழிலாளர்களுக்காகவே நாங்கள் தான் வாழ்றோம், நாங்கள் தான் சங்கம் நடத்துறோம்னு சொல்றவங்களும் அந்த தவறுகளுக்கு உடன் போய்க்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பேட்டரி பஸ் இயக்குறாங்க, ப்ரைவேட்டில் கொடுக்குறாங்கன்னா, சென்னையில் பார்த்தா ஒரு இடத்துல ஃப்ளெக்ஸே வச்சிருக்கான் 1200 ரூபா. கண்ட்ரைக்டர் வந்து இந்த மாதிரி எடுக்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் கூட நம்ம வலைத்தளத்தில் எல்லாருக்கும் போட்டிருந்தேன். சென்னையில் வந்து அந்த ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கான். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக நம்ம நிரந்தர பணியாளராக இருக்கக்கூடிய ஆளுகளை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி இப்போ பூராமே வந்து அத்தை கூலி அடிப்படையில் எடுக்கிறான். இப்படி எடுக்கிறதுனால கார்பரேஷனுக்கு என்ன லாபம் அப்படின்னா, 1150 ரூபா தொழிலாளிக்கு ஒரு நாள் சம்பளம். இந்த 1150 ரூபாயில 250 ரூபாய் அவன் எடுத்துக்கிடுவானா. 1050 ரூபாயில 250 ரூபாய் சேர்த்து விடுறவங்க எடுத்துக்கிடுவானா. ஏன்னா சென்னையில் நாங்கள் அந்த பஸ்ஸில் வரையில அங்கே இருக்க நம்ம தொழிலாளிகிட்ட விசாரித்தோம். கண்ட்ரைக்டரு அத்தக்கூலி, டிரைவர் நம்மாள். அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஆனால் எங்களுக்கு 1050 ரூபா சம்பளம் அந்த அடிப்படையில் சேர்க்குறாங்க. ஆனால் அந்த சேர்த்து விடுறதுக்கு ஒரு அமைப்பே இருக்கான். அவனுக்கு எப்படின்னா 200 ரூபா 250 ரூபா அவன் எடுத்துக்கிடுவானா, அந்த வேலை பார்க்குற தொழிலாளிக்கு 800 ரூபா கொடுத்துருவானோ. இப்போ இந்த அடிப்படையில் எடுத்து இவங்க ஆளை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை எப்படியே தொடர்ந்து நீடிச்சுன்னா நிச்சயத்தை போக்குவரத்து துறையை யாருனாலையும் காப்பாற்றவே முடியாது. இப்போ நம்ம அடுத்த கட்ட போராட்டம் நம்ம பிரச்சனைக்காக மட்டுமே போராடாமல் ஒவ்வொரு மாநில மண்டல தலைமையகத்திலையும் நம்ம மாநில தலைவருக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸ் முன்னாலையும் நம்ம அனைத்து மாவட்ட நிர்வாகிகளை இணைச்சு ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தணும். போக்குவரத்து கழகத்தை காப்பாற்று. ஏன்னா நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நசிஞ்சிக்கு போய்கிட்டே இருக்கு. இன்னொன்று என்னென்னா, மினி பஸ்ஸுக்கு பூரா பெர்மிட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எப்படி பெர்மிட் கொடுத்துருக்கானா, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தே ஆளை ஏற்றுறான். மெயின் ரோட்டில் போகக்கூடாது, புறவழிச்சாலை வழியாக அந்த பஸ் வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்ற பெர்மிட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, தேவாரம், கூடலூர், ராயப்பம்பட்டி இந்த மாதிரி ஊர்களுக்கு போகக்கூடிய மினி பேருந்து பூராமே கம்பம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து நம்ம பஸ்ஸுக்கு பக்கத்தில் போட்டு ஏற்றுறான். இது எப்படி சாத்தியமாகும்? அவன் ஓடாத காலத்திலே நம்மகிட்ட வசூல் இல்லைன்னு அதிகாரி நம்ம தொழிலாளியை பூரா போட்டு நெருக்குவாங்க. இப்போ அவனும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து நம்ம கார்பரேஷனை நசுக்கிறான் அப்படின்னா அப்போ இவரோட நோக்கம் தான் என்ன? அதிகாரி உடந்து யாருங்க, அரசியல்வாதி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ரெகுலராகவே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் கம்பத்தில் நான் பார்த்ததுனால அதை சொல்கிறேன். இது எல்லா இடத்துலையுமே அதை ரெகுலராக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து நம்மளோட மறைமுகமாக பிரைவேட்டை விட்டு நம்ம வாழ்வாதாரத்தை அழிக்கிறான். இது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம போன கூட்டத்திலே சொன்னது மாதிரி பஸ்ஸுகளில் விளம்பரத்தை கொடுத்து தனியாருக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. பல கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. அது யாருக்கு போகுதுன்றே தெரியல. ஆனால் தொழிலாளிக்கு ரிட்டையர்ட் ஆனவனுக்கு கொடுக்க பணம் இல்லைன்றான். ஹோட்டலில் போய் நிப்பாட்டி சாப்பிட்றத போன வட்டம் பேசுனேன், அந்த 40 ரூபா அது பல 100 கோடி வருது. அந்த காசு யார் வாங்குறானே தெரியல. உழைக்கிற கூட்டம் வெளியே வந்து பத்தலைன்னு கத்துறதுக்கு நம்ம உழைக்காம நம்ம உழைப்பை சுரண்டி சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் இல்லை. அது அதிகாரியோட உடந்தையோட இன்னைக்கு வெளியே வந்து நாங்கள் கேஸ் போட்டோம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னு சொல்கிற இதே அதிகாரி தான் அன்னைக்கு கார்பரேஷனுக்கு உள்ள வேலையில் இருக்கையில் இந்த கழகத்தை அழிக்கிறதுக்கும் தொழிலாளிக்கு பழி வாங்குறதுக்காக இருந்த சங்கம் தான். அந்த போராட்டத்தை ஒரு பென்ஷன் கிடைப்பதற்கு, நம்மளுக்கு அந்த பென்ஷன் உயர்வை பெறுவதற்கு அந்த போராட்டத்தை மிக சக்தியாக நடத்தணும். அதுக்கு நம்ம மாநில தலைவரோட முயற்சி. அதே மாதிரி அரசியல்வாதிகளோட எல்லாரோட வீடு கதவையும் தட்டியாச்சு. சி.கே. வாசனை பார்த்தோம், அண்ணாமலையை பார்த்தோம், விஜய் ஒரு ஆளை தவிர முதல்வரை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் தரல, முதல்வரை பார்க்க முடியல. பாக்கி எல்லா எம்பி யார் யார் அங்கே பதவியில் இருக்காங்களோ அப்படி பேரையும் பார்த்தோம். இந்த முயற்சியெல்லாம் வேற எந்த சங்கமும் எடுக்கல. கேட்டால் கேஸ் நடக்குது வரும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் தொழிலாளிக்கு பதில். இன்னொரு என்னன்னா, வாங்கி கொடுத்துட்டோம்ல எங்களுக்கு காசை கொடு அப்படி. இந்த 2 தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம சங்கத்தோட விழிப்புணர்வுனால ஓரளவுக்கு இப்போ வந்து நம்ம செயல்பாடுனால கொஞ்சம் நம்ம வாங்கியிருக்கோம்.
இது நம்ம இந்த நம்ம சகோதரர் மணிவாசகத்துக்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு. இப்போ அவர் வாங்கி கொடுத்தாருன்னா நம்ம போன சங்க கூட்டத்தில் அதையும் சொன்னோம், எங்கள் அரை நிர்வாண போராட்டத்துக்கு முன்னால் நீ வாங்கி கொடுத்துருந்தேன்னா ரைட்டு, நீ தான் வாங்கி கொடுத்த, எங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் அது வந்ததை போய் நீ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நம்ம போன உடனே சொன்னோம். இப்படி நம்ம தொடர்ந்து ஒரு ஒற்றுமையான ஒரு அமைப்பை உருவாக்கி நம்மளுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகி அடுத்து நம்ம மாநில தலைவர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய போராட்டத்திற்கு சக்தியாக கலந்து கொண்டு, நம்மளுக்கு திமுகவா அதிமுகவாங்கிறது பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ரெண்டு பேருமே எதிரி கிடையாது. நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றுறவங்க நம்மளுக்கு வேண்டியவங்க, அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், அது நம்ம சர்வீஸில் இருந்த காலத்தில் அது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்காமல் நமக்கு வேணுங்கிறத கொடுக்கக்கூடிய அமைப்பும் நமக்கு வேணுங்கிற அந்த ஒரு கொடுக்கக்கூடிய கட்சிகளையும் நம்ம சார்ந்தவர்களாக இருக்கிற போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே 60 தாண்டிட்டோம், 60, 65, 70, 75 இப்படி வந்துட்டோம். இனி நம்மளோட வாழ்வில் நம்ம வந்து அந்த குழிக்கு நெருங்கி போயிட்டோம் பக்கத்தில். யாருக்கு என்னங்கிறத அந்த போன கூடத்துக்கு முந்தின கூடத்துக்கு நம்ம சகோதரர் சுனில்நாதன் வந்திருந்தார், இப்போ இவர் இல்லை. நம்ம எல்லாருமே நாங்கள்லாம் போய் அவருக்கு மரியாதை செலுத்திட்டு வந்தோம். இப்படி ஒரு வாழ்க்கையோட விளிம்பில் நிற்கிற நம்மளுக்கு செய்கிறதுக்கு இந்த அரசுகள் யோசிக்குது அப்படின்னா நம்மகிட்ட ஒற்றுமை இல்லைங்கிறதான் காரணம். இன்னொன்று, இந்த தொழிலாளியை வச்சு ஒரு கூட்டம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கான், நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறோம், போராட்டமாக வராது. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, போன பொங்கலுக்கு முந்தின பொங்கல் கோர்ட்டு ஒரு உத்தரவு கொடுத்துச்சு, எல்லாருமே கூட்டுக்குழுன்னு சொல்லி நம்மளெல்லாம் கூட்டு போனாங்க, மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அப்போ யார் போராட்டம் நடத்தினானோ அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சு நடத்தினவனே ஒரு ஆளை வச்சு கோர்ட்டில் ஒரு கேஸை போகிறான், இது வந்து பொதுமக்களை பாதிக்கும் அப்படின்னு. அப்போ அவனே என்ன செய்றான், கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டோன்னே கோர்ட்டு தானா முன்வந்து என்ன சொல்லுது, பொதுமக்களை இந்த விழா காலங்களில் இது பாதிக்குங்கிறதுனால இந்த போராட்டத்தை நீங்கள் தற்காலிகமாக ஒத்தி வைங்க, நல்லா கவனமாக தற்காலிகமாக ஒத்தி வைங்க, பொங்கல் முடிஞ்ச உடனே உங்கள் போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்து கொள்ளலாம், உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம், அதுக்கு கோர்ட்டு தடையாக இருக்காதுன்னு சொல்லிடுச்சு. அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருமே வந்து அதை முடிச்சுக்கிட்டு வந்துட்டோம். பொங்கல் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் யார் முன்னால் எடுத்து போய் நடத்தணும்னு போனானோ இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டுக்குழு சார்பாக ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு தயாராக இல்லை. காரணம் என்னன்னா, நாங்கள் ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கோம், அதனால் நாங்கள் இதுக்கு வர முடியாது அப்படின்னா. இப்போ ஒரு பொங்கல் போய் 2 பொங்கல் வந்துச்சு. அப்போ தொழிலாளியை வச்சு சம்பாதிக்கிறதே நோக்கமாக இருக்கானே ஒழிய தொழிலாளியோட வாழ்வாதார பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதுல அந்த சங்கம் உறுதியாக இல்லை. அதே 100க்கு 100 உண்மை. இப்போ நம்ம ரிட்டையர்ட் ஆகி வந்து இவ்வளோ காலத்தில் செட்டில்மெண்ட்டில் போய் உட்காடுறாங்க, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா பேசாமல் எந்திரிச்சு வந்துடுறேன். அப்போ யாருக்கான தலைவர்? நம்ம பிரைவேட்டில் வேலை பார்த்து வந்தேன், நம்மெல்லாம் வம்பாடு வெட்டி போக்குவரத்து கழகத்தை காப்பாற்றி வச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். நம்மளுக்கு முன்னால் அன்னை மாதிரி ஆளுகள் வந்தாங்க, அடுத்து நம்ம வந்திருக்கோம், அடுத்து நம்ம சகோதரர் கணேசன் கண்ணை மாதிரி ஆளுகள்லாம் வந்திருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒற்றுமைங்கிறது மிகப்பெரிய ஒரு சேவைங்கிறத நம்ம புரிய வைக்கணும். இப்போ இன்னொன்று என்னென்னா, சர்வீஸில் இருந்தாலும் வெளியே வர இப்போ ஆளே எடுக்கிறது இல்லை, பூராமே வந்து டெம்பரவரி ஸ்டாப் எடுக்கிறதுனால அவனுக்கு ஏதாவது வந்தால் 800 ரூபா கிடைக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். சர்வீஸில் இருக்க தொழிலாளி என்ன நினைக்கிறான், நம்ம எந்த அளவுக்கு இந்த சம்பளம் கிடைச்சா போதும், நம்ம என்னத்தை போராட்டம் பண்ண அப்படின்னா. ஏன் அப்படின்னா, போராட்டம்னு ஒன்று பண்ணினா நிச்சயம் அது தோல்வியில்தான் முடியும். ஏன் அப்படி முடியும் அப்படின்னா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், எல்பிஎஃப், விசிகா, இப்படி ரெண்டு கம்யூனிஸ்ட்டு, இவங்க எல்லாமே கூட்டணி. இப்போ எதிர்த்து போராட்டம் பண்ணால் எதிர்கட்சியான அதிமுக மட்டும்தான் போராட்ட முடியும். அப்படி போராடையில் இவங்க பூரா டியூட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னா இந்த போராட்டம் எடுபடாது. இந்த போராட்டம் எடுபடலை அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காகவே போராடிய போக்குவரத்து தொழிலாளியினோட போராட்டம் வெற்றியடையவில்லைன்றான். அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அப்போ அவங்களும் சேர்ந்து வந்தால் தான் அந்த போராட்டத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம தொழிலாளி வண்டி கிடைச்சா போதுங்கிற மனநிலையில் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்போ தொடர்ந்து நம்ம ஏதாவது செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம இந்த போக்குவரத்து கழகத்தை காப்பாற்ற முடியும், நம்மளுக்கான அந்த வேரியபிலிட்டியை வாங்க முடியும், மருத்துவ காப்பீடு வாங்க முடியும். நம்ம எனது அருமை சகோதரர் சான் செல்வராஜ் அன்னைக்கு இந்த மருத்துவ காப்பீடு சம்பந்தமாக நம்ம ஒய்ஆர்எஸ் அவரை வச்சு ஒரு விஷயத்தை எடுத்து போட்டோம். இதை ஏதாவது வழியில் தொழிலாளிக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருப்போங்கிறதான். நம்ம வந்து கோவை பேரவையவோ ரேவாவையோ மற்ற அமைப்புகளவோ குறை சொல்லணுங்கிறக்காக நம்ம சங்கம் ஆரம்பிக்கலை. ஒரு விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்துவோம். தொழிலாளி ஒன்று திரளட்டும்,
தலைமை வராட்டியும் தொழிலாளர்கள் வந்தாங்கனாலே இது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அன்றைக்கி நம்மளுக்கு அரை நிர்வாண போராட்டம் அப்படி தான் வெற்றி அடைஞ்சிச்சு. தலைமைகள் வராட்டியும் மற்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ வருங்காலங்களில் அது மாதிரி ஏதாவது செஞ்சோம்னா தான் நம்ம இந்த வேரியபிலிட்டியை வாங்க முடியும், மருத்துவ காப்பீடு வாங்க முடியும். இன்னும் நமக்கு பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு போல 6 மாதத்துக்கு மற்ற துறைகளுக்கு ஏறுறது போல அந்த டிஏ உயர்வையும் பெற முடியும். இதை பெற முடியும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து போராட்டம் பண்ணணும். இப்போ அன்னை ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் வந்து கேட்டிருந்தாங்க, நம்மளுக்கு வேரியபிலிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து டெம்பரவரியாக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இதுக்கு வந்து நம்ம அருமை சகோதரர் வழக்கு சக்கரவர்த்தி அண்ணன் சிஆர் அவர் சொல்கிற மாதிரி வழக்குனாலலாம் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கடந்த காலங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி சர்வீஸில் இருக்க காலத்திலேயே போனஸுக்கும் போராடணும், சம்பள பேச்சுவார்த்தைக்கும் போராடணும். நீங்கள் ஒரு பட்டம் கொடுத்துக்கிட்டீங்க சக்கரவர்த்தின்னு. இல்லை வழக்கு சக்கரவர்த்தி வழக்கு நிறையா நடத்த வரல, அதனால தான். ஏன்னா இப்படி எல்லாத்தையுமே நம்ம போராடித்தையும் பெற்றிருக்கோம். நீதிமன்றத்தின் மூலியமாக நம்மளுக்கு தீர்வு நிச்சயம் கிடைக்காது. அது மற்றவங்கள ஏமாற்றி வசூல் பண்ணுறதுக்காக ஒரு கண் துடைப்புக்காக ஒரு கூட்டம் அதுக்கு செயல்படுது. அதுதான் அது நம்ம அந்த கண்டனிலே சொல்லிட்டோம். ஒரு 69 பேருக்காக போட்ட வழக்கு கிடைச்ச உடனே அவங்க உங்களுக்கு நம்ம கூட சேர்ந்துக்கிறாங்க. அதனால் நம்ம தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வோடு இருந்து நம் தொழிலாளர்கள் அனைவரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஒரு போராட்டம். நன்றி, வணக்கம்.